யோசிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லும்படியாய் வந்திருக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடுகளில் இருக்கிற அருமையான ஜனங்களே, கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கடவுள் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார். இயேசு கிறிஸ்து குருடருடைய கண்களை திறந்தார். சப்பானி எழுந்து நடக்கும்படி செய்தார். மரித்தவனை அவர் உயிரோடு எழுப்பினார். அவர் பலவிதமான அற்புதங்களை செய்தார். மரித்து போன 4 நாள் ஆன சிறுமியை இயேசு உயிரோடு எழுப்பினார். அதில் மரித்து போன லாசர் என்கிற மனிதனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இன்றைய நாளிலும் கூட உங்கள் குடும்பங்களிலே பலவிதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை ஒரு சந்தோஷமாக மாற்றுவார். ஒரு தெய்வீகமான ஒரு சமாதானம் உங்கள் குடும்பத்திலே உண்டு. ஒரு கடவுள் உங்கள் குடும்பத்தை மிகவும் நேசிக்கிறார். உங்களுக்காக அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து உங்களுடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே இதையே நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் என்றால், கடவுள் மனிதனை தேடி வந்தார். ஆகையினால் தான் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். கடவுள் மனிதனை தேடி வந்து இந்த மண்ணுலகத்திலே அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய முதுகு உழுகிற நிலம் போல் இருந்தது. அவருடைய தலையிலே முள்முடியை பின்னி வைத்தார்கள். அவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் பாடுபட்டார். நம்முடைய அக்கறை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதுதான் நற்செய்தி. அதே போல உங்கள் வாழ்க்கையில என்னென்ன பாரங்கள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் கூட அவர் மரணத்தை ஜெயித்த தெய்வம். உங்கள் வாழ்க்கையிலும் கூட என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்காக அவர் ஜெயம் எடுப்பார். உங்களுக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். இந்த நாளிலும் கூட இயேசுவே என் இதயத்துக்குள் வாரும், என் கஷ்டங்களை நீக்கும் ஐயா, எனக்கு ஒரு மெய்யான சமாதானம் தாருமையா என்று சொல்லி நீங்கள் வேண்டுதல் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மறையும். ஒரு மெய்யான ஒரு சமாதானம் உண்டாகும். இந்த இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நமக்காக சுத்திகரிக்கும். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானது. அவர் நாமம் சமாதான கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படுவார் என்ற வார்த்தையின்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது உங்களுக்காக சிறிய ஜெபம் பண்ணுகிறோம். அன்புள்ள இயேசுவே, இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு மெய்யான சமாதானம் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிம்மதி உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இந்த கிறிஸ்துமஸ் பிறந்த ஒரு சந்தோஷ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருப்பதாக. எல்லாருடைய கண்ணீர்கள், கவலைகள், நிந்தைகள் எல்லாம் நீங்குவதாக. சமாதானம், சௌக்கியம், ஆசீர்வாதம் உண்டாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் நியர் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Merry Christmas.